Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.7ல 11th question பார்க்க போறோம். Question என்னன்னா, Sivamani is attending an interview for a job and the company gave 2 offers to him. அதாவது ரெண்டு ஆஃபர் வந்து கொடுத்திருக்காங்க. First offer என்ன? Offer A, rupees 20,000 to start with, followed by a guaranteed annual increase of 6% for the first 5 years. அதாவது ஸ்டார்டிங் சேலரி வந்து ஃபர்ஸ்ட் 20,000, அதுக்கப்புறம் ஆனுவல் இன்க்ரீஸ் வந்து 6%. இது வந்து ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு. அடுத்த ஆஃபர் பி வந்து rupees 22,000 to start with, followed by a guaranteed annual increase of 3% for the first 5 years. ஆஃபர் பியில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சேலரி வந்து 22,000, அதுக்கப்புறம் ஆனுவல் இன்க்ரீஸ் எவ்வளோ 3%. இது வந்து ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு. வாட் இஸ் த சேலரி இன் த 4th year with respect to the offers A and B? அதாவது ஆஃபர் ஏ அண்ட் பியில் வந்து அவங்க சேலரி, அதாவது 4th இயரில் அவங்க சேலரி எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஆஃபர் ஏ வந்து பார்க்கலாம். ஆஃபர் ஏல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 20,000. அப்போது ஏ ஈக்குவல் டு 20,000. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இயர். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து என்ன வருது? 6% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போது செகண்ட் இயரில் வந்து 6% இன்க்ரீஸ் பண்ணும். அப்போது 20,000 ப்ளஸ் 20,000 into 6/100. அப்போ இதில் 20,000 வந்து நீங்கள் காமனாக எடுத்திங்கன்னா 1 + 6/100 அப்படின்னு வரும். இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 20,000 into 1 + 6/100 எல்சிஎம்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு 106/100 அப்படின்னு வரும். ஸோ இதான் வந்து செகண்ட் இயரோட சேலரி. அப்போது தேர்ட் இயரில் உங்களுக்கு என்ன வரும்? இப்போ இதில் காமன் ரேஷியோ என்ன? 106/100. அப்போ தேர்ட் இயரில் 20,000 into 106/100 the whole square அப்படின்னு வரும். இப்போ இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் மாதிரி வரும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 4th இயரில் அவங்க சேலரி எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது T4 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? A into R⁻3 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா ஜென்ரலாக nth டேர்ம் வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? அதாவது Tn ஈக்குவல் டு A into R⁻n-1. அப்போ T4 வந்து A into R⁻3. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ T4 ஈக்குவல் டு A வந்து என்ன? 20,000 into R வந்து என்ன? 106/100 the whole power cube. இப்போ அதை சால்வ் பண்ணிங்கன்னா 20,000 into 106/100 வந்து 1.06 அப்படின்னு வரும். இப்போ 1.06 the whole power cube. இப்போ அதை சால்வ் பண்ணலாம். அப்போது 20,000 into 1.06 the whole power cube வந்து உங்களுக்கு 1.191016 அப்படின்னு வருது. இப்போது 20,000 into 1.191016 வந்து உங்களுக்கு 23,820.32 அப்படின்னு வருது. இப்போ நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 23,820. இப்போ வந்து இது ருபீஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா அது வந்து சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆஃபர் ஏ மூலமாக 4th இயரில் அவங்க சேலரி எவ்வளோ? 23,820. அடுத்து ஆஃபர் பி வந்து பார்க்கலாம். ஆஃபர் பியில் ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 22,000. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் சேலரி. அடுத்து செகண்ட் இயர் பார்க்கலாம். இப்போ செகண்ட் இயரில் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க? 3%. அப்போது 22,000 ப்ளஸ் 22,000 into 3/100. இப்போ இதில் 22,000 காமனாக எடுத்திங்கன்னா 22,000 into 1 + 3/100 அப்படின்னு வரும். இப்போ இதை எல்சிஎம் எடுத்திங்கன்னா 22,000 into 1 + 3/100 வந்து 103/100. ஸோ இதான் வந்து செகண்ட் இயர் சேலரி. அப்போது தேர்ட் இயரில் உங்களுக்கு என்ன வரும்? 22,000 into 103/100 the whole power 2 அப்படின்னு வரும். இப்போது அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? சேலரி இன் 4th year. அப்போது T4 நம்ம எப்படி எழுதலாம்? A into R⁻3 அப்படின்னு எழுதலாம். இதில் ஏயோட வேல்யூ என்ன? 22,000 into ஆரோட வேல்யூ என்ன? 103/100 the whole power 3. அப்போது 22,000 into 103/100 வந்து 1.03 அப்படின்னு வரும். அப்போ 1.03 the whole power cube. இப்போ அதை சால்வ் பண்ணிங்கன்னா 22,000 into 1.03 the whole power cube வந்து உங்களுக்கு 1.092727. இப்போ இந்த ரெண்டு நம்பரும் மல்டிப்ளை பண்ணோன்னா ஆன்சர் என்ன வரும்? 24,039.994. இப்போ நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 24,040. இது வந்து ருபீஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா சேலரின்னு கேட்டிருக்கிறதுனால. ஸோ இதான் வந்து சேலரி இன் 4th year ஃபார் ஆஃபர் பி. ஸோ இதான் வந்து 11th கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.